சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை மட்டும் செய்தால் போதும். அந்த வகையில சிம்மராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள். அவரை மதி என்றும் குறிப்பிடுவர். அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் போற்றும் வாழ்வும் அமையும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமையடைவதும் தான் இதற்கு காரணம். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்று பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர். இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் 29ஆம் நாள், அதாவது 12/5/2025 திங்கட்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முன் காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மாலை வலம் வருவது சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் விரதம் இருந்து சித்ரகுப்தனை வழிபடுங்கள். பாவ பட்டியங்களை பதிந்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதம் இருந்து சித்ரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும். ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். நாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம். பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பர். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்ரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி, கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்களில் பலாச்சுளை, திராட்சை, மாம்பழம், முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது. ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர், பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும். நமக்கு எப்பொழுதும் உணவையும் உறவிடத்தையும் செல்வத்தையும் வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்ரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும். சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது. பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்ரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுகிறது. மேலும் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கலாம். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். அதே போல் ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவும் உண்டு. சனி பெயர்ச்சி வரை
சற்று பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். தொடக்கத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவில் ஆதாயத்தை தரும். எதையும் திட்டமிட்டு செய்தே வெற்றி காண இருக்கிறீர்கள். இதுவரை முடிவடையாமல் விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு இப்பொழுது முடிவாகலாம். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவோடு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள். ஜென்ம கேதுவினுடைய ஆதிக்கம் நடைபெறும் இந்த நேரம் ஞான நிலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது. அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகுங்க. வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வீங்க. சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை வந்து அலைமோதும். எதையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பாக பிரிவினை இழுபறி நிறையில் இருந்தாலும் திடீரென உடன்பிறப்புகள் மனமாற்றத்தால் நல்ல முடிவை எட்டக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது. சுப செலவு அதிகரிக்கும். சர்ப்ப கிரக வழிபாட்டின் மூலம் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது. மனக்கலக்கம் அகலுங்க. மகிழ்ச்சியான தகவல்கள் தினமும் வந்த வண்ணமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்கள்ல கூடிய விரைவில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது மிதுன ராசிக்கு குரு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் குருவாலும் அதன் பார்வை பலத்தாலும் மிகுந்த நன்மைகள் கிடைக்க இருக்கு. குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. உடன்பிறப்புகளில் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னால் நின்று நடத்தி வைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது. வீடு கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறுங்க. அதே போல மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபடி அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் மந்த நிலை உருவாகுங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய வழிபாடு சுகத்தை வழங்கும் வழிபாடா அமையுது சிம்ம ராசினியர்களுக்கு.